ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சரிசியில் ஒரு அல்வா செய்ய போகிறோம். இது என் பாட்டியோட ரெசிபி. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி நல்லா கழுவி ஊற வச்சுடுங்க. ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். அது இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா பொடிச்சிருங்க. ரொம்ப ஓவராக பொடிக்க வேணாம். ஒரு ரவை பதத்தில் ஒரு கொரன்னு அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஒரு அரை மூடி இருந்தால் போதும். அதிலேருந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் பாலை நம்ம ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தேங்காய் பால் கொஞ்சம் ஒரு மிதமான சூடு வரும்போது நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த அரிசியை நம்ம இதில் கலந்துடலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தேங்காய் பால் இருக்கிறதுனால நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதில் நான் இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் ஆட் பண்ணோடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது ஒரு தண்ணி பதத்துக்கு ஆகிடும். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதை நம்ம கலந்து விட நல்லா திக்காகிடும். ஸோ இந்த அளவு வந்துட்ட அப்புறம் நான் முதல் ஸ்பூன் அளவுக்கு நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கோகனட் ஆயில் ஆட் பண்ணோடனே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2வது ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எப்போ ஒட்டாமல் வருதோ அப்போ நம்ம கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன்லேயே எனக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் நல்ல எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பவுல் எடுத்துக்கலாம். அதை ஷேப் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டால் தான் அது ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ஆற விட்டுட்டேன். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் இது எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஹல்வா. ஸோ இந்த ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.